வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினம் தந்தியோட குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்னென்னா 14 ஏப்ரல் 2026ங்க. 14 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? இன்றைக்கி தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பராபவ வருஷம்னியோட ஆரம்பிக்கு சித்திரை 1 நம்ம இனிமேல் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 மேலேருந்து கீழ் தான் ஆரம்பிக்குது. இதுக்கு 1 வயது அப்படிங்கிறத ஏஜை வந்து தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அகவை அப்படின்னு சொல்லலாம். அகவை அப்படின்னா ஏஜ், நிரம்பிய வயது, அகவை. சரிங்க. 6 இடம் இருந்த வளம் என்னென்னு பார்க்கலாமா? வயலில் ஆரம்பிச்சுக்குங்க. மருத்துவர்னா டாக்டர் வயலில் ஆரம்பிச்சிங்கன்னா என்னென்னு சொல்லுவீங்கன்னா வைத்தியர்னு சொல்லலாம். வைத்தியர் அப்படின்னா டாக்டர், வைத்தியரை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. சரிங்க. இப்போ 2 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் கணேஷ் இரட்டையர் இசையமைப்பாளர்கள். 1950 அந்த டைமிங்கில் சங்கர் கணேஷ், தென்காசி அர்ஜுனா சிந்தாமணின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேட்டிவ். இங்கேருந்து அங்கே போய் நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. சங்கர் கணேஷ். சரிங்க. ட்வின்ஸ் சொல்லலாம். ஓகே. 2 மேலேருந்து கீழே சேலை ஆரம்பிச்சுக்கு 2 இடையில தீ வருது. வீரப்பன் பதுங்கியிருந்த காடை வந்து எங்கன்னு சொல்லுவாங்கன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. சத்தியமங்கலம் கரெக்டாக சேருக்கு தீ இருந்துச்சு. சத்தியமங்கலம் கரெக்டாக இருக்குங்க. ஆன்சர் கரெக்டு. இப்போ தான் நான் சால்வ் பண்ணுறேன். எதுவும் அடித்தல் வராமல் சால்வ் பண்ணுறேன் வேண்டிய தான் ட்ரை பண்ணுறேன். சத்தியமங்கலம் அப்படின்னா அது புலிகள் காப்பகம் ஃபாரஸ்ட் தான். ஈரோடு பக்கத்தில் இருக்குது, அந்த பவானி சாகர் டேம் பக்கத்தில் இருக்குது. சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? காந்தியவாதிகள் அணிவது. காந்தியவாதிகள் என்றைக்குமே வந்து கதவை தான் சொல்லுவாங்க. இந்த கையில் ஆட்டணம் இருக்குல்ல, அதுலேருந்து கதவை ஆடை. ஓகேங்களா? நூல் எடுத்து அதுலேருந்து செய்யக்கூடிய கதை ஆடை. இது கரெக்டானு பார்ப்போமா? கதை ஆடை. 7 இடம் இந்த வளம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அனுமானுக்கு வாயு புத்தன்னு சொல்லுவாங்க. ஆள் ஆரம்பிச்சுக்கனால அஞ்சனா பையங்கனால அஞ்சனா கேசரி அவங்களோட புதல்வன்கனால ஆஞ்சநேயர்னு சொல்லலாம். ஆஞ்சநேயருங்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வேறு நேம் என்னெல்லாம் இருக்குன்னா வாயுபுத்தன், மாருதி, பஜரங்கி. இது எதுவுமே இங்கே எழுத முடியாது. ஆஞ்சநேயர் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. சரிங்க. 8 கீழேருந்து மேலே என்ன? இதில் தெரிஞ்சு போயிடும். குமரி மாவட்ட பஸ்கள் இந்த பெயரில் இயங்கி வந்தன. குமரி மாவட்டத்தில் உள்ள பஸ்ஸெல்லாம் வந்து என்ன நேமில் இயங்கி வந்துச்சுன்னா நேசமணி பஸ் சர்வீஸ்னு. என்னது? நேசமணி. சுதந்திர போராட்ட நேசமணி அவர் ஞாபகமாக நேசமணி பஸ் சர்வீஸ்னு வந்துச்சு. அப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கெலாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கட்டபொம்மன் டிரான்ஸ்போர்ட்டு, கட்டபொம்மன் அப்படின்னு இருந்துச்சு. சென்னை வந்து பல்லவாஸ், மதுரை பாண்டியா. ஸோ இதெல்லாம் வந்து 90s மெமரிஸ், 1990 உள்ள மெமரிஸ். 5 இடமிருந்து வளம். இப்போ இது வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகமாக இருக்குது. 5 இடமிருந்து வளம் என்ன? விளக்கெண்ணெய் எடுக்க பயன்படும் விதை. விளக்கெண்ணெய் எதுலேருந்து எடுப்பாங்க? விளக்கு எண்ணெய். ஆமணக்குலேருந்து விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. ஆமணக்குலேருந்து விளக்கு எண்ணெய் எடுப்பாங்கங்க. சரி. அப்போ நல்லெண்ணெய்லாம் எதுலேருந்து எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எள்ளுலேருந்து எடுப்பாங்க. கடலெண்ணெய் வேர்க்கடலையிலேருந்து. தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்பாங்கன்னு எல்லாம் சொல்லிடுவீங்க. 4 மேலேருந்து கீழே விரைந்து சமைக்க பயன்படுவது. வேகமாக சமையல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? இதுன்னு வந்துருக்கு. குக்கர் இருந்ததுன்னா வேகமாக சமையல் பண்ணிடுறாங்க. சரிங்க. இங்கே 9ல் ஒரு ஹிண்ட் இருக்குது. மேலே 5 டையில் முடியுது. தென்னை, பனை, பாக்கு மரக்கிளைகளை இப்படி அழைப்பாங்களாம். தென்னை, பனை, பாக்கு மரக்கிளைகளை வந்து மட்டன் சொல்லுவாங்க. 12 இடம் வந்து வளம் என்ன? உறுப்புக்குழாய்.
வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 12 மேலேருந்து கீழே. ஆ கூழ். ஆ கூழ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம். ஆ கூழ் அப்படின்னா நற்பேறு இல்லைன்னா செல்வம் வரும் காலம் அப்படின்னு அர்த்தம். ஆ கூழ் அப்படின்னா செல்வம் வரும் காலம், நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஆதி என்னது இஷ்டம், அதிர்ஷ்டம், நம்மளுக்கு லக் அடிக்குது. இதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா திருக்குறளில் சொல்கிற என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்குளா தோன்றும் அசைவின்மை அப்படின்னு சொல்கிறார். எப்படின்னா அதிர்ஷ்டம் வரும்போது சோம்பல் இல்லாமல் உழைப்பாங்களாம். சரிங்க. அப்போது பேட் லக்குக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா போக்கூழ் அப்படின்னு சொன்னால் செல்வம் போகும் காலம். ஆக்குள்னா செல்வம் வரும் காலம், போக்கூழ்னா செல்வம் வரும் காலம். போக்கூழ்னா செல்வம் போகும் காலம், நம்மளை விட்டுட்டு போகும். சரிங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? உறுப்பு குறை. உறுப்புங்கிறத அங்கம்னு சொல்லலாம். உறுப்பு குறை அங்கம்னு சொன்னோம்னா மீதி என்னென்னு எழுதுவீங்கன்னா அங்க வீணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உறுப்பு குறை. இதே ஆன்சர் கொடுத்தா அங்க வீணம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க 4 நாளைக்கு முன்னால். அப்போ ஊனம்னு நம்ம எழுதணும். சரிங்களா. அங்க வீணம் அப்படின்னா உறுப்பு குறைபாடு அப்படின்னு அர்த்தம். அங்கன்னா உடம்பு, வீணம்னா குறைபாடு. சரிங்க. 15 வலமிருந்து இடம் என்ன? எண். ஆங்கிலத்தில் எண்களை ஆண்களில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் அப்படின்னா எண்கள், சிங்கிளாக சொன்னதுனால நம்பர். சரிங்க. 15 மேலேருந்து கீழே. சன்மார்க்கம். சன்மார்க்கம் இதை 2ஆக பிரிச்சா எழுதிக்கலாம். சன் ப்ளஸ் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல நெறி, நல்ல வழியை காமிக்கிறது. ஓகேங்களா. இதை நல்வழி அப்படின்னு சொல்லி எழுதலாம். நல் வழி. சன்மார்க்கத்துக்கு வழி காமிக்காங்க அப்படின்னா நல்வழி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நெறி, நல்வழி, ஞான நெறி, அதாவது உண்மையான வழியை காமிக்காங்கன்னு அர்த்தம். சரிங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? ஆமோதித்தல், ஆதரித்து பேசுதல். ஆமோதித்து பேசுதல்னா இது 2 இடத்துல லீ வந்துருக்கு. வழிமொழிதல். 2வது இடத்து லீ சொன்னால் வழிமொழிதல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு சொல்கிறது. இதற்கு வேறு என்ன சொல்லலாம்? ஒத்துதல்னு சொல்லலாம். அந்த வேர்டு வராதுங்க. உடன்படுதல், ஒத்துக்கொள்ளுதல், இந்த வார்த்தை எதுவுமே ஒப்புக்கொள்ளுதல் இது எதுவுமே இங்கே வராது. ஸோ அதனால் இப்படி முடிச்சிடணும். சரிங்க. அடுத்த ஹிண்டு 10 மேலேருந்து கீழே. யானைக்கு என்ன உண்டு? யானைக்கு உண்டு. யானைக்கு தந்தமும் தும்பிக்கையும் தான் வித்தியாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ தும்பிக்கை இம்மு வந்ததுனால தும்பிக்கை எழுத. தும்பிக்கை. சரிங்க. 16 இடமிருந்து வலம் பார்க்கலாமா? கையில் ஆரம்பிச்சுக்குங்க. கச்சது டேஷாம், கல்லாதது கடலளவாம். கச்சது கையளவு, கல்லாதது உலகளவு. கையளவு. கச்சது ஒரு சின்ன கையளவுக்கு தான் இருக்குது. கல்லாதது கடலளவு இருக்குதான். இது யார் சொன்னாங்கன்னா ஔவையார். சரி. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? அனுபவம். இதுக்கு ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 10 இடமிருந்து வலம் என்ன? விளக்கு மாறு. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலைங்க. வீட்டை பகுதியில் விளக்கு மாறு தான் கேட்காங்க. விளக்கு மாறுனா துடைப்பம். துடைப்பம்னு எழுதுவீங்களா, துடைப்பம்னு எழுதுவீங்களா? ஸோ துடைப்பம். சரிங்க. பால் ஆரம்பிச்சாச்சுங்க. என்னத்துக்கு? 11 மேலேருந்து கீழே. அனுபவத்துக்கு. அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸை பயிற்சி இல்லைன்னா நுகர்ச்சி அந்த மாதிரி எந்த இடம் சொல்ல முடியாது.
பட்டு அறிவு. புக்கில் படிக்கிறது வந்து படித்த அறிவுன்னு சொல்லலாம். பட்ட அறிவு எதையா பட்டதுக்கப்புறம் அறிவு பார்த்திங்களா, அதான் பட்ட அறிவுன்னு சொல்கிறோம். இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறோம். பட்டறிவு அப்படின்னு சொல்கிறது. சரி, 14 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்க்கலாமா? தந்தை வழி தாத்தாவின் தந்தை. தந்தை வழியில் முதல்ல தாய் தந்தை, அடுத்து தாத்தா, அடுத்து வந்து என்னது பூட்டன் பூட்டி, அடுத்து ஓட்டன் ஓட்டி, அடுத்து பரம்பரை. இதுதான் நம்ம தமிழருடைய பொதுவாக சொல்லக்கூடியது. பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மீனிங் நிறையா இருக்குதுங்க. இங்கே டைம் நிறைய ஆகுதுங்கனால இதை அடுத்து சால்வ் பண்ண பார்ப்போம். 17 வலம் வந்து கால் தடத்தை வந்து 3 எழுத்து. நீங்கள் எதுனாலும் எழுதலாங்க. அச்சுன்னு எழுதலாம், தடம்னு எழுதலாம், சுவடுனாலும் எழுதலாம். நான் இங்கே சுவடு எழுதுவேன். இங்கே வந்து 3 எழுத்து தான். இது வேறு எங்கேயும் சால்வ் பண்ண போவதில்லை. தடம் எழுதலாம், அச்சு எழுதலாம். சரிங்களா? எனக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டேன். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துங்க. இன்றைக்கி இன்னும் கீழே உள்ள பேப்பர்ஸில் பாருங்கள். இந்த பேப்பரில் இன்னும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.